ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் நிகழ்த்திட வேண்டி குருவாரமான 21/3/2024 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி அளவில் ஓங்காரக்குடில் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும், அதனைத் தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் சாஹிப் அருளிய அகத்தியர் சதகம் 13ஆம் பாடலையும் அட்டமா சித்திதந்து அருள் புரியவும், சித்தர் கனவெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும், சித்தம் வைத்து அருள் புரியவும், பாவி அடியே செய்த பாவங்கள் எல்லாம் மறந்தோட அருள் புரியவும், பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேஷமாய் பண்ணி வைத்து அருள் புரியவும், நாவிட்டு உரைக்க உணரா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும், நம்பினே ஐயனே நட்டாற்று என் கைகள் நடுவவிடாத அருள் புரியவும், மாவேகமாக நவராஜ சிங்கமே வரவேண்டும் என்பது அழகே, மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. மேலும் லண்டன் நண்பர் திரு வீரா அவர்கள் ஆசானிடத்து தான் பெற்ற அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார். அடுத்தது, எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். அப்ப ஒரு ஊரு இல்லை ஒரு நகரம், அந்த நகரத்தில் வந்து ராஜா இருக்காரு. அதில் வந்து ஒரு யோகி, அந்த யோகி என்ன பண்ணுறாரு, அடுத்து நம்ம யோகி பெரும்பாலும் வந்து பிச்சை எடுத்து தான் வாழணும். அதனால அவர் வந்து போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ எல்லார் வீட்லேயும் வந்து அன்னன்னைக்கு நம்ம குடுகுடுப்பக்காரன் கூட காலையில் வந்து பேசுவாங்க இல்லையா, காலையில் அதிகாலையில். அப்போ அந்த குடுகுடுப்பக்காரன் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி, உங்கள் வீட்டில் நல்ல காலம் பிறக்குது, உங்கள் மகனுக்கு திருமணம் நடக்கும் அப்படி சொல்லிட்டே போயிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த யோகி வந்து என்ன சொல்கிறாரு, எல்லா வீட்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ராணிக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன என்னோட தொல்லை தாங்க வந்து சொல்லிக்கிட்டு போறான்னு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராணி வீட்டில், மகாராணி வீட்டில் இருக்கிற வந்து செய்த வினை செய்பவருக்கே, செய்த வினை செய்பவருக்கே சொல்லிட்டு போயிடுறாரு. அட இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வேற சொல்லிட்டு போறாங்க, என்ன செய்த வினை செஞ்சவனுக்காமல, சரி இவனுக்கு ஒரு பாயசம் போட்டுருவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுது, உடனே இரியா நான் உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு அந்த உணவுகள்லாம் எடுத்து ஒரு பொட்டலமா கட்டி அதுல விஷத்தை கலந்து அதுல கொடுத்துருது. அடட ராணியும் மனமும் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி அதை முடிச்சு போட்டு கட்டி ஒரு வெள்ளை துணியில கட்டி தனியா எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா எல்லார் வீட்லையும் சாப்பாடு வாங்கி இதையும் கலந்து சாப்பிட்டா ருசி போயிடும், இது ராஜா வீட்டு சாப்பாடு இல்லை, அதை தனியா சாயந்தரம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்த சாப்பாட்டெல்லாம் வந்து போய் பகல்ல சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, போய் வச்சுட்டு சாயந்தர நேரத்துல மாலை நேரத்துல போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு போறாரு. ராஜாவுக்கு பழக்கம் தினமும் வேட்டைக்கு போறது தான் படைகளோட. அப்படி வேட்டைக்கு போயிட்டு திருப்பி வர்றாரு. அன்னைக்கு ரொம்ப களைச்சு போய் வர்றாரு. களைச்சு போய் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு மூட்டையில ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ எப்பா இது என்ன யாருன்னு கேட்கிறாரு. ஐயா உங்க வீட்டு சாப்பாடு தானியா, அம்மா கொடுத்தாங்க ஐயா, அப்படியே உங்க வீட்டு சாப்பாடியா, இது பாருங்க உங்களுக்காகவே காத்திருக்க மாதிரி இருக்கு சொல்லி மனமகிழ்ச்சியோட அவன் கொடுக்குறான். ராஜாவுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, அவர் பிச்சை சாப்பாடுன்னா ஒரு மாதிரி நினைப்பாருன்னு சொல்லிட்டு இது உங்க வீட்டு உணவியான்னு கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது ராஜாவும் திறந்து பார்க்குறாரு, அவங்க வீட்டில் செய்யற அந்த உணவு
ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. டக்குன்னு எடுத்து என்ன பண்றாரு, எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டா பாயாசம் வேலையை காட்டியிருக்கு, பாயசம் வேலையை காட்டியிருக்கு. காட்டினோடனே செத்து போயிடுறாரு. உடனே யோகி அடிச்சு பிடிச்சி எல்லாம் செய்யறாங்க. அப்பதான் சொல்றாரு, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, அந்த அம்மா கொடுத்தாங்க, கொண்டாந்து வச்சு நான் சாப்பிடவும் தான் வச்சேன். அப்ப இது என்ன, செய்த வினை செய்தவருக்கே. அப்ப எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். என்ன விதைச்சீங்களோ அதுதான் முளைச்சு வரும், அதுதான் நம்ம அறுவடை பண்றோம். அதுதான் ஐயா திருப்பி திருப்பி சொல்றாரு, நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே எப்போதுமே நினைச்சுக்கிட்டு, எப்போதுமே முருகனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. பூஜையில் வேண்டுகோளாக வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே, அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். பூஜை நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது. வாழ்கவே வாழ்க என்ற திருவடி, வாழ்கவே வாழ்க பரமருத்தான் பதம், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அரங்கரின் அருட்பிரசாதமான மிக்சர் வழங்கப்பட்டது. இன்றைய குருவார பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.